வாக்குறுதிகள் நீங்க சொல்லுங்க. தேர்தல் வாக்குறுதிகள் 505 வாக்குறுதிகள் கொடுத்திருக்கேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. 2021 தேர்தல்ல கடந்த செப்டம்பர் மாதம் 2023 ஒரு திருமண நிகழ்வுல முதலமைச்சர் பேசுறாரு. இதே முதலமைச்சர் சொல்றாரு 99% நாங்க வாக்குறுதி நிறைவேற்றிட்டோம் அப்படின்னு முதலமைச்சர் திருமண விழாவில் பேசுறாரு, கிளைம் பண்றாரு. சமீபத்தில் அமைச்சர் பேசுறாரு, நாங்க 364 வாக்குறுதிகள் நிறைவேற்றிட்டோம் அப்படின்னு சொல்றாரு. இங்க திமுக கட்சியில் இருக்கக்கூடிய முதலமைச்சருக்கும் அமைச்சருக்குமே கொடுத்த வாக்குறுதியில எத்தனை வாக்குறுதி நிறைவேற்றணும் தெரியல. முதலமைச்சர் 2 வருஷத்துக்கு முன்னாடி 99%, அமைச்சர் 364, 70% நிறைவேற்றிருக்கணும் அமைச்சர் பேசுறாரு. இங்க இருக்கக்கூடிய கட்சியினருக்கே இது தெரியல. நாங்க கேள்வி கேட்கிறோம், இத்தனை வாக்குறுதிகள் கொடுத்தீங்களா, என்ன ஆச்சு, என்ன எங்க தலைவர் கேள்வி கேட்கிறாரு. செஞ்சீங்களான்னு கேட்கிறாரு. அதை செஞ்சோமா இல்லையா, நாங்க எந்த இருக்கிறோம் அப்படின்னு ஆதாரபூர்வமாக நிரூபிக்கக்கூடிய இடத்துல இந்த திமுக கிடையாது. அதை பேசுவதற்கு எந்த விதமான திராணியும் இல்லாம உட்கார்ந்துகிட்டு கூட்டம் கூடிருச்சு. இதை செஞ்சுட்டாங்க, அரசியல் மயப்படுத்தல. இதையே திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்காரு. அண்ணன் இன்னைக்கு சொல்றாரு அரசியல் மயப்படுத்தல, இப்படி ஒரு கூட்டம் வந்து சேர்ந்து இப்படி பார்க்க வராங்க அப்படின்னா திமுக கூட்டத்தில் நடக்கலையா? திமுக கூட்டத்தில் நடக்கலையான்னு கேட்கிறோம். இதே திமுக உடைய இளைஞரணி கூட்டத்தில் ஒரு பெண் காவல் அதிகாரிக்கு பாலியல் சூழ்நிலை நடந்துச்சு. அதை நம்ம பார்க்கலையானே? அதை நம்ம கேள்வி கேட்க மாட்டோமா? எல்லா கூட்டங்களையும் நடக்கிறது தான். ஆனா நீங்க உங்களை கேட்ட கேள்விகளுக்கு எந்த பதிலும் இல்லாம ஆதாரபூர்வமாக உங்களால தரவுகளை கொடுக்க முடியாம நீங்க என்ன செஞ்சிருக்கீங்கன்றத உங்களோட சாதனையை சொல்ல முடியாம இது போன்ற கொஸ்டின்ஸை மட்டும் எழுப்பி விவாதத்தையும் திசை திருப்பக்கூடிய வேலையில நீங்க ஈடுபட்டு இருக்கீங்க.